ஓகே. அதனுடைய மற்றொரு பகுதியாக இந்த சைடில் ரைட் சைடில் உள்ளது. இது எல்லாமே எல்லா இடத்தையும் வாங்கி அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்ந்து இந்த மாதிரி வச்சுருக்காங்க. இதில் ஒன்றும் அவ்வளோ பெரிய இன்கம்க்கு வழி இல்லை. எல்லாம் வெஜிடபிள், பாக்கு இந்த 2 தான் இருக்குது. பாக்கி இவங்க ஒரு ஹாபி ஒரு அவங்களுக்கு சந்தோஷத்துக்காக வச்சுருக்காங்க இந்த தோட்டமும். பாக்கி எல்லாமே க்ரீனரியாக அது மாதிரி வச்சுருக்காங்க. இயற்கை அந்த தோட்டத்தை வாங்கியிருக்காங்க. அதை வந்து தங்குறது இப்போ அரபு நாட்டில் அது மாதிரி இருந்தாக்கா கார்டன் ஃபுல்லாக ஓப்பன் வச்சுட்டு ஒரு இடத்துல போய் ரெசிடென்ஸ் வச்சுட்டு பாக்கி தங்கியிருப்பாங்க. காரில் சுற்றுவாங்க. நம்ம இந்த இடத்துல காரில் சுற்ற முடியாது. வேண்டாக்கா மோட்டர் பைக்கில் போய் உள்ளே சுற்றலாம். பேட்ரி பைக்கு, இந்த பெட்ரோல் பைக்கு சின்னதை வச்சு உள்ளே சுற்றலாம். ரோடு அவ்வளோ போடாமல் வச்சுருக்காங்க. ரோடு போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். வசதி உள்ளவங்க அனுபவிக்க வேண்டியது தானே. யாருக்கு எல்லாம் கொடுக்கணும்னு நினச்சாலும் அவங்களுக்கு வானத்தை பொத்துக்கிட்டு கொடுப்பான்னு சொல்லுவாங்க. ஏன்னாக்கா சில பேர் கை நிறைய கொடுக்குறத பொத்துக்கிட்டு கொடுப்பான் ஆண்டவன் அப்படிம்பாங்க. அது மாதிரி அவங்களுக்கு கிடச்சிச்சு அனுபவிக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அது நண்பருங்கும் போது நம்ம அதில் சந்தோஷம்தான். நம்ம நண்பர் உலகமாக இருக்காப்புல இப்போ வந்து பார்க்க வந்தோம். அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு எல்லாம் விட மாட்டேங்கிறாப்புல. 3 நாள் இருக்கணும் அப்படிங்கிறாப்புல. நாங்கள் இருக்க முடியாது, எங்களுக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி மூவ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி எப்படியும் விட்டாருன்னா சாயந்தரத்துக்குள்ளே நாங்கள் வெளியாகிடும். இல்லாட்டி இப்போ எப்படின்னு தெரியல. வெளில கூப்பிட்டு வந்துட்டார். அவர் ஊர்லேருந்து 16 கிலோமீட்டர் கூப்பிட்டு வந்திருக்காரு. இதுக்கு பிறகு என்ன பிளானிங்னு எங்களுக்கும் தெரியல, அடுத்து அவருக்கும் தெரியல. அவர் எங்கெங்கே போனால் பாட்டுக்கு மனசு போன போக்கு ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. இது அவருடைய தோட்டம் தான். இது அவருடைய அண்ணன் வீடு மாளிகை பேலஸ் கட்டிருக்காரு. அதோட சேர்ந்தது ரைட் சைடில் இதுலேயும் அவர் பார்ட்னர் அப்படிங்கிறாரு. செடிகள், இலைகள் நிறைய இது மாதிரி கார்டன் மாதிரி அப்படியே இருக்குது. பரவாயில்ல, ஃபுல்லாக இயற்கையோட சேர்ந்து வாழலாம் இங்கே வந்து. ஆனால் நைட் நேரத்தில் தங்கக்கூடிய பாதுகாப்புன்னு சொல்ல தெரியல எனக்கு. அவ்வளோ சேஃப்டியாக தெரியல. ஏண்டாக்கா தண்ணி மோட்டார் இருக்குது, ஃபுல்லாக கேமரா சிஸ்டம் பார்வையில் இருக்குது அவங்க கையில். ஓகே. இது வேற அது எல்லாம் ஃபுல்லாக பாக்கு தானே போட்டுருக்குது. பாக்கு மரம், பாக்கு மரம் குத்து வைக்க விட்டுருக்குது. அப்படியா? ரம்பூட்டா மரம். ஓகே, ரம்பூட்டா மரம்ங்கிறாங்க. ரம்பூட்டா என்னன்னு தெரியல நமக்கு. ரம்பூட்டா கேரளா. நம்மளுக்கு மொழியும் ஒரு பிரச்சனை. நம்ம தமிழ் தான் பேசுவேன். இந்த மொழி மட்டும் தான் கற்றுக்காமல் விட்டுட்டேன். பாக்கி எல்லா மொழியும் பேசுவோம். ஃபார்சி பேச தெரியும், ஹிந்தி பேச தெரியும், அரபி பேச தெரியும். எல்லாம் தெரிஞ்சு இந்த மலையாள மொழி மாத்திரம் கற்றுக்காமல் விட்டுட்டேன். அதுலேயும் நம்ம நண்பர்கள் நிறைய கேரளா நண்பர்கள் இருக்கிறதுனால அவங்கள்ட்ட ஹிந்திலேயும் பேசி அப்படியே ஓட்டிக்கிட்டேன். நான் சின்ன பையனாக போய் வாட்ச் கடையில் வேலை பார்த்தேன், ஷார்ஜா லொராவில். அப்பவும் வேலை பார்த்தவங்க நம்மளோட நண்பர்கள் எல்லாமே. சித்தாரிங்கிற ஒரு காயங்காடுக்கு முன்னாடி வரும்னு நினைக்கிறேன். காயங்காட்டுக்கு காயங்காடா அது பள்ளிக்கரைன்னு நினைக்கிறேன். அதுக்கு அந்த வரும் உங்கள் ஊர். அந்த நண்பர்கள்லாம் பார்க்க முடியாமல் போச்சு. அவங்க காலங்கள் மாறி போச்சு. அவங்கெல்லாம் வயசாகி போயிட்டாங்க. சில பேர் ஊரோட ரிட்டர்ன் ஆகி வந்துட்டாங்க. சில பேர் துபாயில் இருக்கிறாங்க. அப்போ பார்க்க முடிஞ்சு, சில பார்க்க முடியாமல் போயிடுச்சு. காலங்கள் மாறி போச்சுன்னு வச்சுங்களேன். மாற்றங்கள்ங்கிறது வாழ்க்கையில் ஏற்படத்தான் செய்யும். அதையும் நம்ம அனுபவிக்கணும். அது காட் கொடுத்த கிஃப்ட். அது மாற்றங்கள் அனுபவிச்சு தான் ஆண்டவன் ஆரம்பத்தில் சின்ன பிள்ளைய கொடுத்து எப்படி வளர விட்றானோ அதே மாதிரி முதுவையை கொடுத்து அதே போல் தவிக்க விட்டு ஆண்டவன் தன்னுடைய பக்கம் வச்சுக்கிறான். நல்லா ஆயுசு நீளமாக கொடுக்கணும் எல்லாத்துக்கும். எல்லா மக்கள் நல்லா வாழணும், நம்ம நல்லா வாழணும். நல்லா உங்கள் சார்பாக கேட்டுக்கிறேன். ஏன்னா உங்கள் பேரை வச்சு எல்லாம் நம்மளுக்கு கொடுப்பான். ஒருத்தருக்கு நம்ம சாப்பாடு கொடுக்குறோம், அதோட சேர்த்து நம்மளும் சாப்பிடுவோம்ல. அது மாதிரி தான் எல்லாம் கொடுப்பான். அவங்களுக்கு துவா செய்யும் போது நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். அவங்க வீட்டுக்கு வந்திருக்கோம், வீட்டு சாவி கொண்டு வரல. ரங்கூட்டா மரம் அப்படிங்கிறாங்க. ஆல்ரெடி இன்னைக்கு சப்ஜி கொண்டு வந்தாங்க. எல்லாமே எங்கள் தோட்டத்தில் வந்து சப்ஜி, மீன் எல்லாம் சாப்பிட்டோம். மீன் அவங்க தோட்டத்தில் வளர்ந்த மீன். நான் பூச்சி போட்டு இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறதுக்கு பயப்படுறதுனால நான் உள்ளே போக விரும்பலை. பாக்கி இந்த இடத்துல மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஆளை போட மாட்டேங்கிறாங்க. ஒரு தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மாடு வாங்கிடுவாங்க, மாடை பாதுகாக்கிறதுக்கு தும்பு வாங்க மாட்டாங்க கட்டுறதுக்கு அப்படின்ட்டு. அது மாதிரி இவங்களுக்கு ஆள் கிடைக்கலையா இல்லை என்னன்னு தெரியல, போட மாட்டாங்க. போட்டால் தான் நல்லாயிருக்கும். மூங்கி புத்து, இது மூங்கி புத்து உண்டாயிருக்குது. இதில் மூங்கி புத்துங்கிறது ஒரு அளவுக்கு நல்லதுன்னு தான் சொல்கிறாங்க. இருக்கிறது வீட்டுகளில் எல்லா இடத்துலையும் இருக்கிறது நல்லது அப்படிங்கிறாங்க. ஆனால் தமிழில் முன்னோர்கள் சொல்லுவாங்க, இங்கே இந்த மாதிரி இடத்துல பேய் அடையும் அப்படிம்பாங்க. அல்லாவே தெரிஞ்சவன், நமக்கு தெரியாது. 4 மூங்கி புத்து வச்ச இடத்துல மூங்கி புத்து வளர்ந்துருக்குது. ஒரு அரபு நாட்டில் அரபிகள் சொல்லி காட்டிருக்காங்க, பார்த்துருக்கேன். இந்த மாதிரி மூங்கி புத்து இருந்துச்சுனாக்கா அவங்க செல்வத்தில் அப்படி ஒன்னோட ஒன்று கோத்துக்கிட்டு செல்வம், அவங்களுக்கு பெரிய பணக்காரர்கள் ஆகுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி நம்மளுக்கு சரித்திரம் தெரியல, தெரிஞ்சதை சொல்லிட்டேன் மக்களுக்கு மத்தியில் சொல்லிடுறது.
இது 5 நிமிஷம் வீடியோ விடுதா 5 நிமிஷம் பார்க்கக்கூடியவங்களுக்கு தான் இந்த செய்தி கிடைக்கும் தகவல். இயற்கையை பாருங்க, இயற்கையை ரசிக்கிறவங்களுக்காக உள்ளது. ஓகே, அந்த தோட்டம். இப்போ இவங்க 2 பேரும் எங்கே போனாங்கன்னு தெரியல. அந்த சைடில் போனேன். அதுக்கு பிறகு உள்ளே போக அச்சமாக இருக்குது. அந்த டேட்டியான இடத்துல உள்ளே போக அச்சமாக இருக்குது. எல்லாம் க்ரீனரி க்ரீனரி எல்லாமே. மலைகள் இல்லை. இப்போ இந்த இடத்துல ஈரப்பசை மழை இல்லை, மழை தண்ணி இல்லை. இருந்தாலும் இறைவனுடைய சக்திக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை. இறைவனுடைய ஆற்றல் இது. அந்த இடத்துல வளமாக வச்சுருக்கான், இறைவன் வளமாக வச்சுருக்கான். தண்ணீரும் இவங்க என்னடாக்கா, தண்ணீர் கடல் தண்ணிக்கு பக்கத்துலேயே நல்ல தண்ணி கிடைக்குது, ஸ்வீட் வாட்டர் கிடைக்குது. அதனால் எல்லாமே இவங்க போட்டு நல்லா வளர்க்குறாங்க. எல்லாமே இவங்க க்ரீனரி ஆசைப்படுறாங்க. வீட்டு வாசல்லே அத்தனை மரங்கள் வச்சுருக்காங்க, செடிகள் வச்சுருக்காங்க. நேற்று கூட ஒரு லைவில் நான் போட்டேன். எங்களுடைய நண்பர் அஸ்லம் பாய், அவருடைய வீட்டுக்கிட்ட போனோம். அவர் வீட்லேயும் அப்படி தான் வச்சுருக்காரு. அவ்வளோ செடிகள் வச்சுருக்காங்க. பொதுவாகவே செடி ஒரு இன்ஜினியர் ஈஜிப்சியன் சொல்லி காட்டினாரு, யார் க்ரீனை பார்த்துட்டு காலையில் வெளியே வராங்களோ அவங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லா ராகத்தாக இருப்பாங்க அப்படின்றது. அது இறைவன் இவங்களுக்கு கொடுத்த வர நினைக்கிறேன். இவங்க அந்த மாதிரி வளர்க்குறாங்க. ஓகே, சந்தோஷம். பார்த்தமைக்கு நன்றி. இன்னைக்கு நான் ரெக்கார்டிங் எடுக்கிறேன். இன்னைக்கு 8/1/2026 4:05 4 மணி 5 நிமிஷம் மாலை. ஓகே, பார்த்தமைக்கு நன்றி. ஜஸாக்கல்லா.